இப்போதான் 24ல் என்ன நடந்துச்சு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி உங்களுடைய ஆலோசனைகளை நடத்திட்டு இருக்கீங்க. அவங்க 26க்கு ஆலோசனை நடத்த போயிட்டாங்க. எப்ப கேட்சப் பண்ண போறீங்க? மேடம், தேர்தலுக்கு அவகாசம் இருக்குங்க. இன்னொன்று, அதிமுக தன்னுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை வலுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வருது. பொதுவாக தான் நடக்கும். யாருமே எந்த அரசு கட்சியுமே வெற்றி தோல்வி இரண்டு எது வந்தாலும் அடுத்த தேர்தல் வருகிற போது அதற்கான ஆயத்த பணி செய்வதால் ஒரு அரசு கட்சியுடைய பூர்வாங்க கடமை. அதை அதிமுக மேற்கொண்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா அரசியல் சூழலே மாறிட்டு இருக்குங்க. ஏன்னா அரசியல் சூழல்கள் தவறாக மாறுகிற போது அரசியல் சூழல் மாறக்கூடியதாக உருவாகிருக்குது. குறிப்பா காங்கிரஸ் தலைவர் திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ஒரு பேட்டி பார்த்துருப்பீங்க. கடுமையான குற்றச்சாட்டு என்ன சொன்னாரு? அப்படி திமுக கூட்டணி வேண்டாம் சொன்னாரா? திமுக கூட்டணி வேண்டாம் சொன்னாரா? இல்லை மேடம், அதாவது இதுதான் ஆரம்பிக்கும். எந்தவுமே நீங்க அதிருப்தி உள்ளுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதற்கு உதாரணமாக நிறைய சம்பவம் சொல்ல முடியும். திரு கார்த்திக் சிதம்பரம் தெரியல சொல்றாரு, காங்கிரஸ் கட்சி கூட்டணி இல்லாவிட்டால் திமுக வெற்றியாக சொல்றாங்க. காங்கிரஸ் கட்சியால் தான் வெற்றி பெற்றது என்பதையும் சொல்றாரு. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியால தான் சொல்லல, நம்ம பங்களிப்பும் அதுல இருக்குன்னு சொன்னார். இல்ல பங்களிப்பு என்ன அர்த்தம் இல்ல. திமுக அப்ப என்ன தெரியுது, திமுக என்கிற கட்சி தன்னை நம்பி இல்லைங்க. சீரம்சால் கூட மற்ற கட்சியை வெளியேறினாலோ மற்ற கட்சியில் கேள்வியாடாலோ அந்த கட்சி காணாம போயிருந்தாலும் உண்மை. அதிமுக அப்படி அல்லங்கிறத தன்னை தேர்தலை பார்த்தோம். நீங்க அதே மாதிரி திரு நடிகர் திரு ரஞ்சித் பாருங்க, ரஞ்சித், நடிகர் விஷால் கடுமையா பேசுறாங்க. அதே மாதிரி திருமாவளவன் பேசுறாரு, கம்யூனிஸ்ட் ஜெயித்து பேசுது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அரசியல் சூழலை மாற்றுவதற்கான வகையில அப்படிங்கிறீங்க. இல்ல மேடம், இல்ல அரசாங்க செயல்பாடுகள் மோசமாக இருக்கிறது, கண்டிக்க முடியாத சூழ்நிலை இப்பதான் மெல்ல மெல்ல வர்றாங்க மக்களுடைய சூழ்நிலை பார்த்துக்கிட்டு. ஏன்னா திமுக கடந்த காலத்தில் அவர்கள் எப்படி நடத்தியதை 2025 தேர்தல் பார்த்தாங்க. ஆனாலும் நாடாளுமன்ற தேர்தலில் மோடி எதிர்ப்பை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று காத்திருந்தாங்க. உண்மை ஒழிய வேறு காரணம் திமுக மீது நல்லெண்ணத்தோட அவர்கள் லட்சம் நினைக்கிற வகையில் அவர்கள் திமுகவோடு நீடிக்கூடிய உண்மைங்க. அதிமுக அப்படி அல்ல, என்றைக்கும் கூட்டணி கட்சியிலே அரவணைக்கிற கட்சி அதிமுக. எப்பொழுதும் வெற்றி பெறாவிட்டாலும் தோல்வி அடைந்தாலும் கூட தோல்வியோடு நிற்கிற கட்சிகளை அரவணைக்கிற அதிமுக. அப்போ அதிமுக மீது இன்னைக்கு பல சுமையா செலுத்துறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, ஒண்ணு அச்சம், இன்னொன்னு பயம். நீங்க பயம் அமைதின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பலரும் பலவிதமான திமுக செய்கிற தவறை கண்டுகளாக அமைதியாக்குறாங்க. ஆனா இதையுமே ஒற்றை நபராக எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து தேர்தலில் பணியாற்றி மக்களை சந்தித்து ஒரு வாக்கு தனியே வாங்காருங்க. இது எல்லாருமே பார்த்து வியப்பதுன்னு சொன்னா ஒரு சாதாரண நீங்களும் கூட்டணியில் தானே நின்னீங்க மேடம். கூட்டணி இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, திமுக ஒப்பிடுங்க, பாஜக ஒப்பிடுங்க, ஆனா அதிமுக பாருங்க, யாருதான் பாருங்க. ஆனா அதிமுக எல்லாம் மாறுதுன்னு சொல்றீங்க. ஏற்கனவே உங்க கூட யாரும் வரலையேங்கிற கேள்வி அவங்க கேட்க மாட்டாங்களா? மேடம், நீங்க இதுல வந்து புரிஞ்சுக்கீங்க, வரலையேங்கிற வார்த்தை தவறு. ஏன்னா வர்றேன்னு சொன்னவங்களே வேண்டாம்னு சொல்றது அதிமுக. இப்ப சரின்னு சொல்லியிருந்தா இப்படி மூணாவது கட்சி இல்லாம இருக்கேன் மொத்தமா நின்றுட்டாங்களே. அது ஏன் மறுத்தாரு? அவர் தான் எடுத்த முடிவு தன் கட்சி நலனுக்காக மக்கள் நலனுக்காக தான் எடுத்த முடிவு வந்து மாறக்கூடாது உரியதாக உண்மைங்க. அப்போ அந்த நிலைப்பாடு அடிப்படையில் அதிமுக எல்லாம் சொன்னா நீங்க சூழ்நிலையே வேற பேசியிருப்போம். ஆனால் வெற்றியை பற்றி கவலைப்படுங்க. கொள்கைக்காக சுயமரியாதைக்காக அதிமுக எடுத்த நடவடிக்கையால் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2026 பாருங்க, நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை அதிமுக அளிக்குங்க. நிச்சயமே அதாவது மக்கள் சொல்றாங்க மேடம், உங்களுக்கு ஊடகம் மட்டும் இல்ல, மக்களே சொல்றாங்க. கேட்போம். திரு அரசகுமார், களம் மாறுதாமே, நிறைய மாற்றங்கள் தெரியுது. இப்ப காங்கிரஸ்காரங்க பேசுறதெல்லாம் பாருங்க அப்படிங்கிறாரு. அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான இயக்கம். திமுகங்கிறதே வந்து மக்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு இயக்கம். அப்புறம் தான் அரசியல் ஆட்சி அதிகாரத்துக்கெல்லாம் வந்தது. இப்போ நாங்கள் எங்களுடைய முழுமையான கவனம் பூராமே இந்த 3 ஆண்டு காலம், 3.5 ஆண்டு காலமாக மாண்புமிகு மக்களுடைய மகத்தான முதல்வருடைய திட்டங்கள் என்ன, செயல்பாடுகள் என்ன, மக்கள் அதை எந்த அளவுக்கு ஏற்றிருக்கிறார்கள், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் சொல்கிறோம் மக்கள்கிட்ட. அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லாதனால திமுக தோத்துரும், திமுக வீழ்ந்துரும், திமுக காணா போயிரும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, அவங்க சொல்றது ஆட்சியோட குறைகளை சொன்னாலே போதுமேங்கறாங்க. அதத்தான் சொல்றேன். அவ்வளவு குறை இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஆட்சியினுடைய குறைகள்னு அவங்க என்ன குறைகள்னு சொல்லணும். கிட்டத்தட்ட உங்கள் தொகுதியில் முதல்வர், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு இலக்கு வச்சிருந்தோம். அதுக்கு பிறகு வந்து முதல்வரின் முகவரித்துறைன்னு வச்சிருந்தோம். கள ஆய்வில் முதல்வர், மக்களுடன் முதல்வர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் நலமா
அப்படிங்கிற அளவில் நான் வந்து ஒரு திட்டங்களை கொண்டு போயிட்டு அரசனுடைய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கோ அந்த திட்டங்கள்லாம் சரிவர செயல்படுதான்னு ஆய்வு செய்வதற்கு கள ஆய்வு கிட்டத்தட்ட வேலூர் போனாரு, சேலம் போனாரு, தென் மாவட்டங்கள் போனாரு, சென்னை மண்டலம் வந்தாரு. ஒரு மண்டலத்திற்கு 4 மாவட்டம், 4 மாவட்ட ஆட்சியர், அங்க இருக்கிற துறையினுடைய அமைச்சர்கள், அந்த பொறுப்பு அமைச்சர்கள் எல்லாத்தையும் அழைச்சி என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு, எந்த திட்டங்கள் எந்த லெவல்ல இருக்கு, எவ்வளவு மக்கள் பயனடைஞ்சிருக்காங்க. கடந்த ஆண்டு கூட கோயம்புத்தூர்ல போய் அது புரியுது சார். அப்படி இருந்தா இல்ல அவர் கேட்கிற கேள்வி, இவ்வளவு சிறப்பான திட்டங்கள் இருக்குன்றது உண்மையாக இருந்தா கார்த்தி சிதம்பரம் ஏன் வந்து பாருங்க இன்னும் கொலையை கண்டுபிடிக்கல, லா அண்ட் ஆர்டர்ல பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி நடக்குதுன்னு அவர் ஏன் சொல்லணும்? இஷ்யூஸ் இருக்குல்ல அப்படி இல்ல கொலையை கண்டுபிடிக்காமலாங்க நாலு ஒரு மினி பொழுது ஒரு ஒண்ணுங்கிற மாதிரி டெய்லி 3 பேர் 4 பேர் அரெஸ்ட் ஆயிட்டே வர்றாங்க. அவர் சொல்றது காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில கொல்லப்பட்டாரு, எதுவுமே அப்டேட் இல்லங்கறாரு. இல்ல பொதுவாவே நிறைய வந்து இந்த மாதிரி கூலிப்படை கொலைகள்லாம் இப்ப நடக்குது தமிழ்நாட்டுலங்கறாரு. there are issues. ஈபி கட்டணத்தை அவர் பேசுறாரு. ஈபி கட்டணம் கரெக்டா சொன்னீங்க. 2,34,000 2,34,00,000 பயனாளிகள் இருக்காங்க ஈபில. 1 கோடி 2 கோடியை சொச்சம் 1 கோடி பேர் வந்து 100 யூனிட் குறைவா தான் பயன்படுத்துறாங்க. அவங்களுக்கு 1 பைசா கூட கூட்டலங்க. 63 லட்சம் பயனாளிகள் வந்து 400 யூனிட் வரைக்கும் பயன்படுத்துறவங்களுக்கு 4.18% கூடி இருக்குங்க. அதுக்கு மேல உள்ளவங்க ஏறத்தாழ ஒரு 1.25 கோடி வரைக்கும் சேஃபர் சைடா தான் இருக்காங்க. அதுக்கு மேல உள்ளங்க பெரும் முதலாளிகள், பெரும் தொழிலதிபர்கள், பெரும் செல்வேந்தர்கள். அப்படிங்கும் போது அவங்களுடைய தேவைகள் கூடும் பொழுது மின் கட்டணம் ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு கூடத்தான் செய்யும். சார் நீங்க நிறைய விளக்கங்கள் கொடுக்கலாம், நான் அது எதையுமே மறுக்கல. ஆனா அவர் சொல்றது பொலிட்டிக்கலி பாருங்க, உங்க கூட்டணி கட்சியை இன்னைக்கு எதிர்த்து பேச தொடங்கியிருக்காங்க. அப்போ அவங்க வந்து மாறுவாங்க, நாளைக்கு எங்க பக்கம் வருவாங்கன்னு அவங்க நம்புறாங்க. ஆமா, கட்சின்னு ஒண்ணு இருந்தா தானே எதிர்த்து பேசுவாங்க. அங்கதான் கட்சியே இல்லையே, கட்சி இருந்தா தானே எதிர்த்து பேசுவாங்க. அங்க யார்கிட்ட போய் எதிர்த்து பேசுவாங்க, யார தலைவரை ஏத்துக்குவாங்க? அவங்களே சொல்றாங்கல்ல, இந்த கட்சிக்கு தலைமையா இருக்கக்கூடிய தகுதியோ மக்களை வெல்லக்கூடிய தகுதியோ தொடர்ந்து எடப்பாடியார் வந்த பொறுப்பேற்ற நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் தோல்வி முகத்தை தான் சந்திச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. நாங்க ஏன் அதுக்குள்ள போறது இல்லைன்னா, எங்க திட்டங்கள் சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க. ஒரு உதாரணங்க, உங்கள் தொகுதியில் முதல்வர், அந்த உங்கள் தொகுதி ஸ்டாலின்ங்கிறத உங்கள் தொகுதியில் முதல்வர்னு மாத்தணும். 70 நாள்ல 1,79,000 விண்ணப்பங்களுங்க. 1,79,000 விண்ணப்பங்கள் கடந்த 10 ஆண்டுகள்ல அதிமுக முதல்வருடைய தனிப்பிரிவு கூட வரலங்க. அதே மாதிரி 4,39,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 2,29,000 விண்ணப்பங்கள் வந்து தீர்வு காணப்பட்டது. அதே போல முகவரி முதல்வரின் முகவரி திட்டங்கிறது கிட்டத்தட்ட 49 லட்சம் விண்ணப்பங்கள் வந்து வரவழைக்கப்பட்டு முகவரி மூலமாக வரவைக்கப்பட்டு அது ஆய்வு செய்யப்பட்டு முதல்வருக்கு வந்து தனி துறையை உருவாக்கி இந்த துறைக்கு ஒரு IAS அதிகாரி. ஏன் சொல்றேன்னா, மக்கள் இன்னைக்கு 15 துறைகளுக்கு 44 சேவைகளுக்கு வந்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பிச்சு இன்னைக்கு நகர்ப்புறத்துல வந்து 8,76,000 பேரு சொல்லிடுறேன் ஊரக பகுதியிலையும் கொண்டு போயிருக்கோம். ஏன் சொல்ல வரேன்னா, மக்களின் தேவைகள் வெளிப்படையான ஆட்சி நடக்கிறது. அந்த ஆட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்கிற வகையிலே தான் இன்றைக்கு 1,29,000 வாக்குகளை அள்ளி குவித்திருக்கிறது விக்கிரவாண்டி தொகுதியிலே. தொடர்ந்து தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம், அவர்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? திரு மணிகண்டன் சுருக்கமா, நான் இன்னும் மற்ற கட்சிலாம் போவே இல்லை. இல்ல, எங்களுடைய அண்ணன் அரசுமார் வந்து நல்லா பேசுறவங்க, ஆனா ஒண்ணு மறந்து கூடாதுங்க. எதிர்கட்சியா இருக்கிறவங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஊரக பெட்டி வச்ச பார்த்திருப்பீங்க. அந்த பெட்டியில மனு என்னாச்சு பாருங்க, கூட்டு போட்டு சீல் வச்சீங்கல்ல, அது அந்த மனு வாங்கி என்ன பண்ணீங்க? தொகுதியில் முதல்வர் உங்கள் தொகுதி ஸ்டாலின், அதைத்தான் முதல்வரின் முகவரி திட்டமா மாற்றப்பட்டு 59 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு தீர்வு காணப்பட்ட 29 லட்சத்துக்கு கணக்கு சொல்றேன். நான் சார்ந்த பணியே போட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் மனு என்னன்னா பண்ணவே இல்லை, நடவடிக்கை உண்மை. அப்ப இது வந்து சும்மா உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.